இனிமேல் நான் இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு போலீஸ்காரங்க வந்து இதை கேட்டாங்க, இல்லை எழுதி கொடுத்துனாங்க. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் முடியாதுன்ட்டு பலார்னு அங்கேயே ஒரு அறை. ஏதாவது பணம் கொண்டு வரேன்னா அப்புறம் 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 இப்போ வேண்டாம் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு தட்டி கழிச்சுடுவார். பணமே வாங்க மாட்டார். அட்வான்ஸ் இல்லாமல் நிறைய படங்கள் சிவாஜி நடித்து கொடுத்துருக்காரு. வீடே அடமானம் வச்சு எடுக்கும். இன்னைக்கு பிஜேபி கமலாலயம் இருக்க அந்த வீடு எங்களோட வீடு. உனக்கு கோவளத்தில் இடம் பிடிச்சி தரேன், அங்கே எடு. நீ அங்கே எடுத்தாலும் பின்னாடி சி வரப்போகுது, நீ பாம்பேல எடுத்தாலும் சி வரப்போகுது. அப்படி எடுத்த பாட்டு தான் நிலா அது வானத்து மேலே. என்ன உங்களுக்கு அதில் பாம்பேயும் தெரிஞ்சுது, என்ன உங்களுக்கு. அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். தயாரிப்பாளர் முக்தா ராமசாமி அவர்களுக்கு இது நூற்றாண்டு விழா. சுமார் 50 படங்கள் வரை அவர் தயாரித்திருக்கிறார். அவரை பற்றி நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சார், எல்லாருக்குமே முக்தா ஃபிலிம்ஸ்னா முக்தா சீனிவாசன் சார் தான் தெரியும், உங்கள் ஃபாதர் தான் தெரியும். முக்தா ராமசாமி அவர்கள் எந்த அளவுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் வந்து பக்கபலமாக இருந்திருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள். அவர் தான் சார் முதல்ல ஆணிவேர். ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து எங்கள் பெரியப்பா தான் ஜாயின் பண்ணார். 80 years பேக்கு 1945 மாடர்ன் தேட்டர்ஸில் ஜாயின் பண்ணார். அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, இவர் அண்டர் பிரிட்டிஷ் ரெஜிமில் இருந்தோம். ஒரே அப்போ பஞ்சும் ஜாஸ்தி, ஃபேமின் ஜாஸ்தி, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்க சமயத்தில் ஜாயின். இது அப்போ இருந்த சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ இவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு கடுமையான சினிமா உலகம் அது. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்களுடைய இப்போ அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசக்கூடாது, செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி பேசணும், பிரிட்டிஷோட பெருமையை பற்றி பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த சினிமா அது. ஏகப்பட்ட கெடுபிடிகள். சென்சார் பயங்கரமாக இருக்கும். தியாகபூமின்னு ஒரு படம் பேன் பண்ணிட்டாங்க, தியாகராஜன் பாவதன் நடித்த படம். சுதந்திரத்தை பற்றி பேசினதுனால எங்கள் பெரியப்பா ஜாயின் பண்ண மொதல் படம் வந்து பர்மா ராணிங்கிற படத்தை ஜாயின் பண்ணார். அந்த படத்தோட கதை என்னென்னா, ஜாப்பனீஸ் வந்து பர்மாவை ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அதில் இங்கேருந்து இந்தியன் போயிட்டு அது எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அண்டு ஜாப்பனீஸை வந்து அவங்க ரொம்ப இழிவாக பேசின காலங்கள். ஜப்பானியர்கள் ஈனப்பிறவிகள் அப்படின்னு சொன்ன பீரியடு. இப்போ ஜாப்பனீஸ் தான் நமக்கு கை கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு இதில் எங்கள் அப்பா ஜாயின் பண்ணாங்க. பேப்பர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பேப்பர் சப்ளை. சாப்பாடு ரேஷனலைஸ்டு ஃபுட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிறது கிடைக்காது, சோறுங்கிறது கிடைக்காது. எல்லோரும் மக்காச்சோளம் அது இது சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அப்போ டிஆர் சுந்தரம் வந்து அவங்களுக்கு சாப்பாடுங்கிறது ஒன்று போட்டார். அவர் போட்டுட்டு யாருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தொழிலாளிக்கு சாப்பாடும் ஒரு போட்டு ஒரு நடிகருங்கிறதுக்கு வந்து ஒரு சம்பளத்தையும் கொடுத்து வாழ வச்சாருங்கிற சமயத்தில் அவரை வந்து ஒரு பெரிய மகானாக நினச்சாங்க. அவரை முதலாளின்னு சொல்லலாம். அதனால தான் அவருக்கு இன்றைக்கும் அவருக்கு முதலாளின்னு பேர். அதே தான் ஜூபிட்டரும் ஃபாலோ பண்ணார். சோமசுந்தரம் சரி, மொய்தீன் ஐயாவும் சரி அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. பக்ஷி ராஜாவும் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. இங்கே வந்து நரசு ஸ்டூடியோஸ்னு ஒன்று இருந்தது சென்னையில். அது முதல்ல சீனிவாசா மூவிட்டு ஒன்று இருந்தது, அது மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி காலகட்ட ஸ்டூடியோஸில் எங்கள் அப்பா பெரியப்பா வந்து இதில் ஜாயின் பண்ணார், மாடர்ன் தேட்டர்ஸில் ஜாயின் பண்ணார். பேப்பர் இல்லைங்கிறதுனால அப்போ போர்டு ரைட்டிங் தான் கம்ப்ளீட்டாக. அதனால் அது அந்த மாதிரி இருக்கிற என்ன போர்டு ரைட்டிங்னு என்ன இதை பற்றி கதை வசனம்லாம் எழுதலாம். பட் எழுதிட்டு நீங்கள் டைலாக் பேப்பர்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் போர்டில் எழுதி வச்சுருவாங்க. போர்டில் எழுதி வச்சுட்டு அங்கே ரிஹர்சல் ஹால்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஹர்சல் ஹாலில் வந்து அந்த போர்டை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போனோம். லிரிக்ஸ் எழுதலாம், எழுதிட்டு போர்டில் எழுதணும். அதை பார்த்து ஜி ராமநாதன் வந்து அவர் தனி ரூமில் வந்து டியூன் போடுவார். டைரக்ஷன் வந்து பண்ணலாம். அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் போர்டில் எழுதி வச்சுப்பாங்க.
ப்ரோக்ராம் ஷீட் எல்லாம் போர்டில் எழுதி வச்சுப்பாங்க. ஓ இங்கெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி எல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே போவாங்க, ஸ்டுடியோக்குள்ளே போவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேப்பர் இல்லாத காலத்தில் கார்பன் பேப்பரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பீரியடில் இருந்தாங்க. அப்போ இவருக்கு வந்து அந்த பேப்பர்ஸை வந்து சேகரிக்கிறது, இங்க் பாட்டில், ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட்னு இருந்தது அப்போ. இப்போ அதெல்லாம் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட்னு இருந்தது. அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண வேண்டிய வேலை இது. இன்னும் சொல்ல போனான்னா பாட்டு புஸ்தகம்னு ஒரு இருக்கும் படத்துக்கு எல்லாத்துக்குமே. அந்த பாட்டு புஸ்தகம் விற்கிறது வந்து ஒரு ரெவென்யூ, அது ஒரு இன்கம் சினிமாவில். அப்போது ரேடியோவில் வந்து பாட்டு போட்டால் அதுலேருந்து வர ராயல்ட்டி, அது ஒரு இன்கம். ரெக்கார்டு இப்போ போடுறாங்களே, அது ஒரு இன்கம். ஸோ இதெல்லாம் வந்து இன்கமாக அவங்க இது பண்ணதில் அதெல்லாம் பராமரித்தது எங்கள் பெரியப்பா. அதுக்கப்புறம் எப்படி அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் ஆரம்பிச்சாங்க? முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட். அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருந்தார். அதில் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கம்யூனிஸ்ட்காரனுக்கு கொடுத்தார். ஸோ ஹி வாஸ் அரெஸ்டட். அப்போ பெரியப்பா என்ன பண்ணாருக்கு, டிஆர் சுந்தரம்கிட்ட போய் அழுதார், இந்த மாதிரி எனக்கு என் தம்பி இந்த மாதிரி ஜெயிலில் மாட்டிக்கிட்டான்னு. ஸோ 1947 டிஆர் சுந்தரம் கேம் டு, ஐ திங்க் சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு டிஆர் சுந்தரம்க்கு வந்து ஒரு கமாண்டிங் இது இருந்தது, பொசிஷன் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரிலீவ் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னாரு. பார்த்த உடனே நீ அப்பா வந்து அவங்ககிட்ட இனிமேல் நான் இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு போலீஸ்காரங்க வந்து இதை கேட்டாங்க, எழுதி கொடுக்க சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து எழுதி கொடுறா அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் முடியாதுன்ட்டார், நான் செய்ய மாட்டேன்னு. பலார்னு அங்கேயே ஒரு அறை. டிஆர் சுந்தரம், நான் நினச்சிட்டுருக்கேன், நீனு தங்க இருக்கா கல்யாணத்துக்கு, விடோ அம்மா வேற, எவ்வளோ கஷ்டத்தில் வந்து ஒன்று இது வளர்த்துட்டுருக்கா, நீ மட்டும் வந்து பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறா அப்படின்னு. அப்புறம் அலறி அடிச்சுன்னு போட்டார். போட்டோன்னே அப்பா வந்து ஹி ஜாயின்டு மாடர்ன் தேட்டர்ஸு. கொஞ்ச நாள் வந்து கண்ணதாசன்ட்ட இதுவாக இருந்தார், இப்போ சண்டமாரதம் பத்திரிகையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண. அவர் முத்தையான்னு பேரில் அவர் எழுதின்னு இருந்தார். எங்கள் அப்பா சீனிவாசங்கிற பேரில் உதவி இதுவாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்துட்டார். ஒரு 6 மாதத்துலேயே வந்துட்டார். ஏன்னா அங்கே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னால் இவங்க நினைக்கிற மாதிரி செட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ரிஹர்சல் ஹாலில் உங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும், பாவம் சொல்லிக் கொடுக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் டைரக்டர் அண்டு இவங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்துடுவாங்க, ரிஹர்சல் வார்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் என்ன பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க, டைலாக் டெலிவரியை பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் அங்கே ரிஹர்சல் ஹாலில் தான் டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. இந்த இப்படி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அங்கே வந்து டிஆர் சுந்தரமோட இது. ஏன்னா ரிஹர்சல் ஹாலில் உங்களுக்கு கேமரா வியூ ஃபைண்டர் இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து இப்படி வச்சுருந்தா அவங்க பார்த்து அதை இது பண்ணுறாங்க. அதுதான் இப்போ வந்து சினிமாவுக்கு வந்து எல்லோரும் இதாக பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து டிஆர் சுந்தரமோட இது. டிஆர் சுந்தரம், கே ராம்நாத் அவங்களோட இது அப்படி தான் டெவலப் ஆச்சு. சினிமா வந்து அப்படி தான் டெவலப் ஆச்சு. அப்புறம் அங்கே இது எங்கள் பெரியப்பா வந்து இதை பார்த்துருந்தார், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துருந்தார். ஐ திங்க் அவங்க படத்துக்கு வந்து ஹெலன் அழைச்சிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். பாம்பே போயிட்டு இவர் பெரியப்பா ஒரு படத்துக்கு ராமசாமி அப்போதான் முத ஃப்ளைட்டில் ஏறிட்டு வந்துதான் சொல்லுவாங்க. எங்கள் பெரியப்பா ஹெலன் அழைச்சிட்டு வந்து முதலாளி அவர் படத்துக்கு யூஸ் பண்ண என்ன படம் ஞாபகம் இல்லை. இப்போ தயாரிப்பு நிர்வாகின்ற அந்த பொறுப்புன்னு பார்த்துருந்தார். ஸோ அந்த தைரியத்தில் அவர் தனியாக படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டுட்டு நான் பெல் பிக்சர்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணார். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, கம்ப்ளீட்டாக எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், டிசி எப்படி எழுதணும். டிசிங்கிறது வந்து டெய்லி கலெக்ஷன், தியேட்டர் டெய்லி கலெக்ஷன், என்ன ரெப்ரசன்டேட்டிவ் கமிஷன் எவ்வளவு, ஷேர் எவ்வளவு, இதெல்லாம் வந்து கணக்கு எழுதி இது பண்ணிவிட்டு இப்போ பேசணும். இதெல்லாம் அவர் வந்து கற்றுந்தார். அதுக்கப்புறம் வந்து நாராயணன் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தார் அவர்.
அவங்க மெயினாக டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து. அந்த நாராயணன் கம்பெனி தான் பாக்கியலட்சுமிங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. இந்த மாலை பொழுதில் இந்த பாட்டு அது அந்த அந்த நிறுவனம் தான் அது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் தனியாக படம் வாங்கி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணார். படிப்படியாக முன்னுக்கு வந்தார். படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தார். எங்கள் அப்பா இந்த பக்கம் டைரக்ஷனில் முதலாளி படம் வந்தது, நல்லா டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறம் 4 வேலி நிலம் அந்த மாதிரி இந்த பக்கம் பண்ணியிருந்தார். எங்கள் பெரியப்பா இந்த பக்கம் வந்து 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, அப்புறம் வந்து ஹரிச்சந்திரா, நிறைய படங்கள், பி சின்னப்பா படங்கள், இதெல்லாம் படம் தியேட்டரில் கபாலி தியேட்டர், காமதேனு, பிராட்வேன்னு ஒரு தியேட்டர் இருந்தது நார்த் மெட்ராஸில். அந்த தியேட்டர்லாம் போடுவார் அவர். இதெல்லாம் வந்து 1940s ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இவரை வந்து சம்வேர் இன் 54, 55, 56 காலத்தில் இவர் வந்து அதை தியேட்டர் ரிலீஸ் பண்ணார். எங்கள் பெரியப்பா கொஞ்சம் பணம் வந்தது, எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பணம் வந்தது. ஸோ 2 பேரும் சேர்ந்து முக்தா ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கணும்னு பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ நாகேஸ்வரா வச்சு தான் படம் எடுத்தார். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அது பேர் என்ன, இந்த தெய்வ நம்பிக்கை, ஏன்னா கம்யூனிஸ்ட் இதனால. ஸோ அவர் ஆரம்பித்தது வந்து பட பூஜை ஆரம்பித்தது வந்து 1/4/1960 ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு. ஊரில் அத்தனை பேரும் வந்து ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு முட்டாள் தினத்தன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு தொட்டுங்க. அதெல்லாம் பற்றி கவலையப்படல. அவர் எடுத்த படமும் அர்தாங்கினின்னு ஒரு ஹிந்தி படம். அதில் வந்து எப்படி ஒரு ராசி இல்லாத ஒரு பொண்ணு வந்து பற்றிய கதை. ஒரு ராசி இல்லாத பொண்ணு பண்ணுற கஷ்டங்கிறது தான் கதை. அதனால் எங்கள் ஆரம்ப படமே அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுத்தாங்க. ஏ நாகேஸ்வரா தான் ஹீரோ, சரோஜா தேவி இது. படம் நின்று போச்சு. இதில் கண்ணதாசன் என்ன பண்ணார், அப்பாவை கூப்பிட்டு பனித்திரைங்கிறது பேரை மாற்று. பனித்திரைங்கிறது வந்து திரை விழுந்தா மாதிரி, வாழ்க்கையில் திரை விழுந்தா மாதிரி அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. பனித்திரைங்கிறது பனி போல் திரைங்கிறது ஒன்று சொல்லலாம். பனிக்கு திரைன்னு சொல்லலாம். வாயால் சொல்லும்போது உன் பனிக்கும் திரைன்னு சொல்லலாம். இது பேசும்போது பனித்திரை அப்படிங்கும்போது நீ இந்த நீ சொல்வியா, அந்த நீ சொல்வியா. அதனால் இது வந்து அற சொல்லுது, வேண்டான்ட்ட முடியாது, நான் அந்த பேர் தான் வைப்பேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க பனித்திரைக்கு. அந்த படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு. நாகேஸ்வரா படத்தை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல. பல ஆர்டிஸ்ட் வந்து வேண்டான்ட்டாங்க, ஏன்னா ஹீரோயின் சப்ஜெக்டாக இருக்குன்னு. சரோஜா தேவி என்ன பண்ணார், ஜெமினி கணேசனை சஜஸ்ட் பண்ணாங்க. ஜெமினி கணேசனுக்கு எங்கள் பெரியப்பாக்கு ஏற்கனவே பழக்கம், ஏன்னா நாராயணன் கம்பெனியில் ஏற்கனவே நடிச்சிருக்காருங்கிறதுனால அவர் பழக்கம். ஸோ அதனால் அவரை அப்ரோச் பண்ணதுனால அவர் வந்து ஜெமினி வந்து நடிக்க வந்தார் இங்கே இந்த படத்துக்கு. அக்செப்ட் பண்ணார். ஏன்னா ஹீரோயின் சப்ஜெக்ட்டுங்கும் போது பொதுவாக எந்த நடிகரும் தயங்குவாங்க. நிறைய படங்கள் ஜெமினி தான் ஸ்டார்டிங் ஜெமினி தான். பனித்திரை, இதயத்தில் நீ, பூஜைக்கு வந்த மலர், தேன்மழை, 4 படமும் ஜெமினி தான். அதுக்கப்புறம் நீங்கள் சிவாஜி போயிட்டீங்க. சிவாஜி இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். மீனாட்சோ வச்சு ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் வச்சு படங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் சிவாஜி வச்சு நீங்கள் 9 படங்கள் எடுத்திருக்காங்களே முக்தா ஃபிலிம்ஸ். எக்ஸாக்டாக தெரியல, மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது சிவாஜிக்கும் முக்தா ஃபிலிம்ஸ் எனக்கு அவ்வளோ தொடர்பு. நிறைய படங்கள் வந்து சிவாஜி அங்கே பண்ணியிருக்காரு. அந்த பாலாஜி ஒரு பக்கம்னாக்கா முக்தா ஃபிலிம்ஸ் ஒரு பக்கம். சார் என்னன்னா சார், எங்கள் பெரியப்பாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அப்பா வந்து சிவாஜியோட முதலே பழக்கம். ஏன்னா அவர் வந்து அந்த நாள் படத்தில் சிவாஜியோட 5வது படமோ என்னமோ அப்போ எங்கள் அப்பா வந்து போய் டயலாக் படிப்பார், சிவாஜி கண்ணை மூடிண்டே கேட்பார். கேட்டுட்டு அப்படியே ஒப்பிப்பார். அது எந்த டைலாக்காக இருந்தாலும், தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பண்ணுவார். பட் அர்த்தம் மட்டும் கேட்டுப்பார். ஏன்னா அந்த அர்த்தம் வந்து எமோஷன் இதை காமிக்கணுங்கிறதுனால. எங்கள் அப்பாவுக்கு வந்து அவரை முன்னாடியே பழக்கம். எங்கள் பெரியப்பாக்கும்
சிவாஜி பழக்கம். அவர் இந்த நிறைய அவர் பார்த்துருந்ததுனால, ப்ரொடக்ஷனில் பார்த்துருந்ததுனால தெரியும். ஸோ இவங்க முக்தா ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கும்போது சிவாஜி கணேசன் போய் போன உடனே அவர் ஒத்துன்ட்டார் படம் கொடுக்கறதுக்கு. இதுக்கெல்லாம் மேலே என்னென்னா, எங்கள்கிட்ட ரங்கசாமின்னு ஒரு மேக்கப் மேன் இருந்தார், படத்தோட மேக்கப் மேன். அவர் வந்து சிவாஜிக்கு மேக்கப் மேன், எங்கள் முக்தா ஃபிலிம்ஸ்க்கும் மேக்கப் மேன். ஸோ அவர் வந்து அப்பப்போ அண்ணனை வச்சு ஏன் படம் எடுக்கலை அது இதுன்னு கேட்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் போயிட்டு முக்தா ஃபிலிம்ஸில் இருந்த மாதிரி அவங்கெல்லாம் இதுவாக இருக்காங்க, நீங்கள் படம் பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட பேசுவார். இப்படி எங்களுக்கு ஒரு பாலம் மாதிரி இருந்தார் அவர். அதனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் ரங்கசாமிகிட்ட பேசுவோம். முதல் படம் என்ன சார் சிவாஜி? நீங்கள் நிறைகுடம். அது நல்ல ஹிட் இல்லையா? அது பெரிய ஹிட் சார். நிறைகுடம், அருணோதயம், தவப்புதல்வன், அந்த மாதிரி. அவர் தயாரிப்பாளர் எப்படி சார் அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கு சிவாஜி? அவர் வந்து சிவாஜினோட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ஸு அதுதான் இருக்கும். சிவாஜி சார் ஒன்றே இவர் வந்து செட்டுக்கு வரமாட்டார். எங்கள் அப்பா வந்து பெரியப்பா வந்து செட்டு வெளியில தான் உட்காந்துருப்பார், செட்டுக்குள்ளே வரமாட்டார். சரி சரி. பட் ஆனால் ஒன்று அந்தந்த டைமுக்கு வேலை நடந்தாகணும். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார் அவர். ஷூட்டிங் சமயத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு எழுந்துடுவார். இப்போல்லாம் அலாரம் இருக்குது, அப்போல்லாம் கரெக்டாக அந்த 4 o'clock எழுந்துடுவார். எழுந்துட்டு அங்கே அப்போ ஒரு ஃபோன் இருந்தது, ஆஃபீஸ் ஃபோன் ஒன்று இருந்தது. ஃபோன் பண்ணிவிட்டு டிரைவர் முதல்ல கிளம்பிட்டாரா, எழுந்துட்டாரா, எல்லாம். ஆனால் ஆஃபீஸில் எல்லாருமே அவரே பண்ணிடுவார். அப்போ ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாரான்னு கேட்பார். உடனே அந்த டிரைவர் கிளம்பினதுலேருந்து அன்னைக்கு அந்த டே ஆரம்பம் ஷூட்டிங்க்கு இதுன்னு. இப்போ மாதிரி வந்து இதுன்னு எவ்வளோ கஷ்டங்கள். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனோம்னா ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லாம் வந்து வெந்நீர் வச்சு கொடுக்கணும் சார். இப்போ ஊட்டியில் நீங்கள் போனோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் எங்கள் ஹீட்டர் நீங்கள் போய் நான் சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறேன். அந்த காலத்தில் அவங்க வந்து வெந்நீர் ஒரு பக்கம் கொதிக்க வாளியில் வெந்நீர் எடுத்துன்னு போயிட்டு 3 மணிக்கும் 4 மணிக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். ஆர்டிஸ்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு கொண்டு போய் போடணும், டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். எல்லாம் வந்து அந்த 6:30க்கு ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு அவர் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். டிரைவர் ரெடியாக 3-4 மணிக்கு எழுந்திருக்கணும். அந்த டிரைவர் ரெடியாக இருக்கிறதுக்கு கையில் காஃபியோடு இருக்கணும். ப்ரொடக்ஷன் பாய் அவன் தூங்கி வச்சு போனோன்னா கஷ்டமாச்சு. அதனால் அவனுக்கு காஃபி கொடுக்கணும், இது பண்ணணும். அவனுக்கு குளிக்கிறதுக்கு அவன் அந்த குளிரில் பச்சை தண்ணிலையா குளிக்க முடியும், அவனுக்கு வெந்நீர் கொடுக்கணும். எவ்வளோ வேலை இருக்கும். இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணது பெரிய இது. இந்த பிளானிங் ஒன்று, அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் சிக்கனமானவர் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கோ? சிக்கனமானவர் கிடையாது சார். என்ன தேவையோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து எங்கள் அப்பா பெரியப்பா கூட இதுவே இதுன்னு சீன் நன்னா வரணும்னு வச்சுக்கோங்க, என்ன வேணால் நான் செலவு பண்ணுவேன். சிம்லா ஸ்பெஷலில் வந்து சிம்லாவில் போயிட்டு 20 நாள் ஷூட்டிங் அங்கே நடத்தணும். இதே ப்ராப்ளம் சொன்னேன். நான் வெந்நீர் வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கரண்ட் இல்லை. அங்கே ப்ரொடக்ஷன் பாயில் கிணறு 3 மணிக்கு எழுந்து இப்போ அந்த குளிரில் பனி பெஞ்சுன்னு இருக்கும் சார். அந்த நடந்து போய் இப்போ ஷூட்டிங்கில் போயிட்டு இப்போ போயிட்டு வெந்நீர் வச்சு கொடுத்தியா, சாப்பாடு ரெடியா, எல்லாம் போய் பார்த்து வருவார். அந்த இடத்துல அப்பாவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு அது இதுவே வராது. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன சீன் எடுக்கணும், என்ன டைலாக் எடுக்கணும், என்ன டைலாக் வேண்டாம். எங்கள் அப்பாவை 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவார் எங்கள் அப்பா பெரியப்பா. எங்கள் அப்பா உட்காந்து சீனை உட்காந்து படுத்து டைலாக்கை படித்து பார்த்து எப்படி ஷார்ட் எல்லாம் பிரிக்கணுமே உங்களுக்கு, ஷார்ட் எல்லாம் பிரித்து அது வந்து என்ன கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவ் ஒர்க்கு. என்ன ஷார்ட் வைக்கணும், என்ன இது பண்ணணும், படித்து பார்த்து எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பசங்க மாதிரி உட்காந்து அந்த நோட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா. ஸோ அவருக்கு அந்த தாட்டே வராது. அது வேலை செய்ய எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுவார், அந்த ஷூட்டிங்க்கு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது பாருங்க, அதை ஃபுல்லாக பார்ப்பார். என்ன பெட்ஃபோர்டு வண்டி வந்துடுத்தா, ஆர்டிஸ்ட் எழுந்தாச்சா, கமலஹாசன் எழுந்தாச்சா, அவருக்கு சாப்பாடு வந்துடுத்தா, அவங்களுக்கு டிஃபன் வந்துடுத்தா, இது வந்து எல்லாத்தையும் பார்ப்பார். லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் இருக்குது, அதுக்கு என்னென்ன இதுன்னு, பாத்ரூம் இருக்காது, டாய்லெட் சரியாக இருக்காது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்.
அதெல்லாம் வந்து சரி வேற ரூம் மாற்றி கொடு, இது பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் இருக்கு. ஆஸ் எ தயாரிப்பாளராக அவருக்கு வந்து ரொம்ப லாபம் தந்த படம் எது சார், நஷ்டம் வந்து சார்? சார் அவர் வந்து முதல்லேருந்தே பெரிய லாபம்னு வச்சுட்டு பண்ணதே கிடையாது சார். அவர் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அவருக்கு வந்து ஹக்கு, நைனா, கமால்னு ஒருத்தர், ரெஹமானு, ஈஸ்ட் கோஸ்ட் ட்ரேடர்ஸ் அவங்க கம்பெனி இது, அந்த குரூப் கம்பெனி. இப்போ கிரசன்ட் இப்போ இது இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர்ஸு அவங்க தான் எங்களுக்கு தெய்வம். அவங்க தான் தெய்வங்கள்னு சொல்லலாம். அது அவங்க வந்து இவர் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். எப்படி ரிலேஷன்ஷிப்னா, இப்போலாம் அங்கே கேஷ் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஜாஸ்தி. இப்போ என்ன அனுப்புவார், என்ன இப்போ கேஷ் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புவார். காலேஜ் ரோடுக்கு எதிர்க்க இப்போ பேரலல் ரோடு, இப்போ சத்யராஜ் வீடெல்லாம் இருக்குது அங்கே பக்கத்தில், அந்த ரோட்டில் பக்கத்தில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும். போய் மேலே போவேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்பா பணம் கேட்டாரா, இப்போ பணம் வாங்கிட்டு வர சொன்னாரான்னு கேட்பாங்க. கையில் அப்படியே ஒரு பணத்தை ஒரு கட்டு பேப்பரில் சுற்றி இருக்கும், வச்சுட்டு போவார். அதில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன இருக்குது, என்னங்கிறது தெரியாது. என்கிட்ட ஒரு ரசீட் கூட வாங்கிக்க மாட்டார். அவங்களுக்கும் தெரியும் இப்போ என்ன பணம் அவருக்கு கொடுத்தோங்கிறது தெரியும். எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் கணக்கு வச்சுருப்பாருங்கிறதுனால அவருக்கும் இதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையில் போச்சு. இந்த மாதிரி நம்பிக்கையில் போனதில் அதனால் எங்களுக்கு வந்து அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கள் படத்துக்கு. அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவீங்க, அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணோம். அவள் வந்து இது பாருப்பா இவ்வளோ பட்ஜெட் ஆகிடுது, நான் இதுலேருந்து எனக்கு இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு 5% போட்டிருக்கேன், லாபம் வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு இது கிடையாது, இந்த ரேட்டுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க வாங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் இவர் பணம் வாங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க. இவர் உங்கள் பெரியப்பாவே வந்து ஒரு தடவை சிவாஜி கடன் கொடுத்துருக்காரு இல்லையா? கடன் கிடையாது சார், அதாவது அது வேற விஷயம். அது என்னன்னா, சிவாஜி சார் எங்களோட ரெகுலராக படம் பண்ணிருக்காரு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து சமயத்தில் அட்வான்ஸே வாங்கிக்க மாட்டோம். சிவாஜி கிட்ட அட்வான்ஸே நாங்கள் இது பண்ணிவிட்டோம். ஒரு வார்த்தை போதும், ஷூட்டிங் வச்சுக்கலான்னு. சண்முகம் வந்து ஏதாவது பணம் கொண்டு வரேன்னா அப்புறம் 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 இப்போ வேண்டாம் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு தட்டி கழிச்சுடுவார். பணமே வாங்க மாட்டார். அட்வான்ஸ் இல்லாமல் நிறைய படங்கள் சிவாஜி நடித்து கொடுத்துருக்காரு. ஒரு இக்கட்டான பீரியடில் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாரு, பேங்க் ஆஃப் மஜூராலேருந்து கையை வச்சிட்டார். பெரிய பணம் கையை வச்ச உடனே அவர் வந்து அவர் வந்து இளைய தலைமுறைன்னு இவரை வச்சு எடுத்தார் படம். அந்த படம் அற்ற ஃப்ளாப், அது சரியாக ஓடலை. ஏன்னா இவங்க சரியாக எடுக்கலை, அந்த ப்ரொடியூசரும் சரியாக எடுக்கலை. இது பண்ண சிவாஜி சார் தான், அதை டிஸ்ட்ரிபியூஷனும் சிவாஜி சார் தான் பண்ணார். எல்லாம் பண்ணி முடித்தோடனே அடுத்த படம் வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை எடுக்க சமயத்தில் இவர் கை வச்சிட்டார் பேங்க் ஆஃப் மஜூராவில். பேப்பர்காரன் என்ன பண்ணிட்டான், சிவாஜி பட தயாரிப்பாளர் பேங்க் ஆஃப் மஜூரா வந்து கையாடல்னு எதையோ போட்டான். இது வந்து அவருக்கு மனசு இது பண்ணிடுது. அப்புறம் சிவாஜிக்கும் சரி, சண்முகத்துக்கும் சரி. சண்முகம் வந்து சிவாஜி சாரோட ஒரு படி மேலே. அவர் ரொம்ப ரொம்ப கரெக்டு, ரொம்ப நாணயஸ்தர், ரொம்ப இது அது பக்காவாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அவர். எங்கள் பெரியப்பா மாதிரியே அவர் சண்முகம் இது. அவர் என்ன பண்ணார், பெரியப்பா கூப்பிட்டு எனக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படுறது அப்படின்னு, எதுக்குன்னு சொல்லலை. அப்போ வந்து செக்காக வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு போய் செக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பண்ணி கொடுத்தோம். இவர் என்ன பண்ணார், அப்போ 20-25 லட்சமோ அந்த பணத்தை பேங்க் ஆஃப் மஜூராவுக்கு அடைச்சார். இவர் சம்பாதியத்தை திருப்பி கொடுத்தான்னு மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு என்ன செலவாக இருக்கோ அந்த படத்தோட செலவு எல்லாத்தையுமே சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து. காரணம் என்னன்னா, நாளைக்கு யாராவது சிவாஜி படத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டவன் சிவாஜினால எனக்கு பணம் வரலன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு வயத்தறிச்சல். நாளைக்கு நம்ம பசங்களாம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சண்முகம் சொன்னார். இதே தான் சிவாஜி சொல்வார். நம்ம பசங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ராமசாமி
அதனால் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி இதுக்கு கொடுத்தது தான், இந்த கடனோ இடனோ கிடையாது, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை வந்து படங்கள் அவர் சம்பளம் வாங்கறதுல அட்ஜஸ்ட் பண்ணு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார். பட் என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு இது இருந்தது சார் அந்த காலத்தில், ஒரு பயம், ஒரு 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 நேர்மை இருந்தது. சிவாஜி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கவே வேண்டாம் அந்த பணத்தை. எவ்வளோ படத்தில் எவ்வளோ பேர் கடன் வாங்கி, எவ்வளோ பெனிஃபிட் ஃபண்ட்லேருந்து கடன் வாங்கி படம் எடுத்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் திருப்பி கொடுத்தது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய டைரக்டர் வந்து இப்போ ஆர்பிஎஃப்லேருந்து வாங்கி எவ்வளோ பேர் ஏமாத்திருக்காங்க. யாரும் அது திருப்பி தந்தது கிடையாது. கலைமகள் சபாலேருந்து வாங்கியிருக்காங்க. எல்லாரும் வந்து திருப்பி கூட கொடுத்ததில்லை. ஆனால் சிவாஜிங்கிற மனுஷன் வந்து என்ன நினைச்சாருன்னா, நம்ம பேரை இழுத்திருக்காங்களே, அவர் எடுக்கல, இத்தனைக்கும் அவர் அந்த படத்துல சம்பந்தம் இல்லை, நம்ம பேருங்கிறதுனால அது திருப்பி கொடுத்தாரு. இப்போ இவர் வந்து படம் சிக்கனமா இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஓரளவு தாராளமாகவே பண்ணியிருக்காரு அப்படிங்க. ஆனால் நாயகன் படத்தில் அவர் மேலே சின்னதாக ஒரு இது வந்துச்சோ, அவங்க பட்ஜெட்டை மீறி எடுத்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னு கெட்ட பேர் வந்துச்சு. அப்படிலாம் இல்லை சார், வீடே அடமானம் வச்சு எடுத்தோம். இன்னைக்கு பிஜேபி கமலாலயம் இருக்கு, அந்த வீடு எங்களோட வீடு. அந்த வீடு நாங்கள் தான் நாயகனுக்கோசரம் அப்போ பொரசவாக்கம் பெனிஃபிட் ஃபண்டில் அடமானம் வச்சு எடுத்தோம். எங்களுக்கு பிரச்சனை வரும்னா அனாவசிய செலவு, அதில் தான் பிரச்சனை வந்தது. எங்கள் பெரியப்பாவோட நேச்சர் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக மணிரத்னம் அசிஸ்டண்ட் வருவார், வந்துட்டு நான் வந்து இந்த ஐயர் ரோலுக்கு நாங்கள் வந்து நசீருதீன் ஷா பார்க்குறோம், ஓம்பூரி பார்க்குறோம், அப்புறம் அனந்த் நாக் அப்படின்னு. நசீருதீன் ஷா, அனந்த் நாக் இவங்கெல்லாம் அங்கேருந்து பாம்பேலேருந்து இங்கே வரத்துக்கு அதுக்கு ஒரு சார்ஜ். அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இது பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் இது ஒன்று. எங்கள் பெரியப்பா எப்படி பார்ப்பாருன்னா, இது கமலஹாசன் படம், கமலஹாசன் தான் மெயின், உனக்கு எதுக்கு இவ்வாளெல்லாம், உனக்கு என்ன தேவை? படம் பார்க்குறவங்க வந்து நசீருதீன் ஷா நடிக்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, யாரும் வந்து கமலஹாசன் படம் தான் பார்க்க போகிறாங்க. அதனால என்ன பண்ணுவார், சரி டைரக்டர் மேலே கோச்சிக்க முடியாது, நீங்கள் கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் 5-6 சீன் 6-7 சீன்னா எவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கமலஹாசனுக்கு அவங்க இதுவாக சபார்டினேட்டாக நடிக்கணுங்கிறதுனால ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். இவரும் ட்ரை பண்ணி பார்ப்பார். பார்த்துட்டு அப்புறம் வந்து, அப்பா நான் ஒரு ஸ்டாண்ட் பையாக ஒன்று கொடுக்குறேன், இந்த 4 நசீருதீன் ஷா இவங்க 4 பேர் சொன்னேன், இவங்க போக எனக்கோசரம் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கோ, டெல்லி கணேஷன் பேர். இந்த டெல்லி கணேஷுங்கிறவர் வந்து அவ்வளோ பாப்புலரும் கிடையாது. சாதாரணமாக ஒரு 2 சீன் 3 சீன் ஒரு 10 சீனுக்கு மேலே அவர் நடித்தது கிடையாது, அவரை வச்சுக்கோங்க அப்படிம்பார். அதனால் இவங்க வந்து டெல்லி கணேஷ் பற்றி சொல்லும்போது இவங்களுக்கு மூஞ்சி சுழுங்க தான் செய்யும். நசீருதீன் ஷாவை பேசிட்டு திரும்ப டெல்லி கணேஷ்குன்னு வரும்போது அவங்களோட இதுவாக இருக்கும். அப்படி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பட் இவர் வந்து டெல்லி கணேஷை தான் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் அந்த டெல்லி கணேஷ் பிரமாதமாக பண்ணார். இதுதான் ராமசாமியோட டாக்டிக்ஸ். அதனால் வந்து ஸ்டாண்ட் பைன்னு ஏதாவது அந்த யூனிட்டில் போய் சொன்னோம்னா, மணிரத்னம் அந்த மாதிரி சொன்னோம்னா, பெரியப்பா சொன்னாலே உடனே அவங்க நடிக்க போகிறாரு. ஆமாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், படம் வந்து பாம்பேல எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, மறுபடியும் பாம்பே போகணுன்னாங்க. பாம்பே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், பாம்பேயில் ஒரு சாங் ஒன்று எடுக்கணும் சார், எது எடுக்கணும் இது எடுக்கணும்னு நிறைய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. சாங் வந்து எங்கே எடுக்க போகிறீங்க, கடலில் எடுக்க போகிறேன், உனக்கு கோவளத்தில் இடம் பிடிச்சி தரேன், அங்கே எடு, நீ அங்கே எடுத்தாலும் பின்னாடி சி வரப்போகுது, நீ பாம்பேல எடுத்தாலும் சி வரப்போகுது, அதனால் பாம்பேல எடுக்க வேணாம், இது எடுக்கணும். அப்படி எடுத்த பாட்டு தான் நிலா அது வானத்து மேலே. என்ன உங்களுக்கு அதில் பாம்பேயும் தெரிஞ்சுது, என்ன உங்களுக்கு அது தூத்துக்குடின்னு தெரிஞ்சது, சொல்ல பார்ப்போம். உங்களுக்கு அது தூத்துக்குடி நீங்கள் சொன்னாதான் தெரியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து பண்ணாலும் அந்த படம் எங்கே சார் இருக்குச்சு உங்களுக்கு ஃபைனான்சியல்?